நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற கவிதை இரண்டாவது கவிதை பார்க்க போகிறோம். போயம் 2, ரெண்டாவது போயம். அதோட கண்டினியூவேஷன் புக் பேக் எக்ஸசைசஸ். சப்தார்த். ஷான் மெஜிஸ்டி கம்பீரம். சப்ய சிவிலைஸ்டு நாகரீகமான. தீர் பிரேவ் தைரியசாலி. சுஷீல் ஆஃப் குட் கண்டக்ட் நன்னடத்தையுள்ள. கம்பீர் சீரியஸ் ஆழ்ந்த. சுஜான் வைஸ் அறிவாளி. अभ्यास अपनी प्राप्ति भाषा में भावार्थ लीजिए. அதாவது நம்ம பேசுகிற மொழியில் எழுதணும். இது நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழில் எழுதலாம். இது வந்து பல்வான் பனோ அனுமான் பனோ. இது எந்த லைன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இந்த 2 சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் தான் எழுதணும். Contact. These lines are taken from the poem பல்வான் பனோ. இடம். இந்த வரிகள் பல்வான் பனோ என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன. Meaning, the poet is encouraging us to be strong. He tells you become strong. You become the pride and majesty of Bharat Mata. You must become brave and strong, and you must acquire the strength like Hanuman, the great Anjaneya. அதோட மீனிங் இது தமிழில். பொருள். இந்த கவிதையில் கவிஞர் நம்மை பலசாலியாக இருக்க உற்சாகப்படுத்துகிறார். அவர் நம்மிடம் நீ பலசாலியாக வேண்டும், பாரத தாயின் பெருமையாக வேண்டும், நீ வீரனாகவும் பலசாலியாகவும் ஆக வேண்டும், நீ பெரும் பலசாலியான அனுமானைப் போல ஆக வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்தது தன்வான் பனோ சுஜான் பனோ. இந்த ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட். These lines are taken from the poem பல்வான் பனோ. இந்த ஃபஸ்ட்டு கான்டாக்ட் வந்து அதே லைன் தான் வரும், மாறாது எப்பவும். இந்த மீனிங்லேயும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. லைட்டாக தான் கொஞ்சமாக தான் வித்தியாசமாக இருக்கும். இடம். இந்த வரிகள் பல்வான் பனோ என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன. மீனிங், the poet is motivating us to become brave, serious, strength forward and civilized. He is asking us to be with good characters and also to become a good person. பொருள். அதாவது இதோட தமிழ் மீனிங் இந்த வரிகளில் கவிஞர் நம்மை தைரியசாலியாக, கம்பீரமாக, நேர்மையாக மற்றும் நாகரீகம் உடையவராக இருக்க உற்சாகப்படுத்துகிறார். நாம் நல்ல நடவடிக்கைகள் கொண்டவராக, சிறந்த மனிதராகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.